ஹே வாட்ஸ்அப் கைஸ், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இப்போதைக்கு அதோட டைட்டில் நீங்கள் சினிமாக்கால ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி அந்த பிளாட் அமைஞ்சிருக்க போது நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஸ்பைடர்மேன் டூஸ்டேல இருப்பாரா இருக்க மாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா வராது அப்படின்னு பல பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆக்சுவலி சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயம் நம்ம ஸ்பைடர்மேன் இருப்பார், அவர் தான் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க டூஸ்டேயில். இல்லைன்னா இன்னொரு அண்ட் சம் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்கன்னா ஸ்பைடர்மேன் வரமாட்டார், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே டூஸ்டேக்கு அப்படியே தால நடக்க ஸ்டோரி அப்படின்னு மிஷன் பண்ணுறாங்க. அது டூஸ்டே நடந்துட்டு இருக்க வகையில் அதுக்கு அப்படியே தாலெல்லாம் இந்த மூவி நடக்கும் அப்படின்னு மிஷன் பண்ணுறாங்க. நிச்சயமாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கிரவுண்ட் லெவலில் இருக்க போகுதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சோனிக்கும் நம்ம கெவின் ஃபைகி மிகப்பெரிய பிரச்சனை போச்சு. கெவின் ஃபைகி இந்த மூவி நிச்சயமாக ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு அடம் முடிச்சாரு. நம்ம சோனி இல்லை நாங்கள் முடியாதுப்பா, நிச்சயமாக ஸ்பைடர்மேன் மல்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க சண்டை போட்டாங்க. இப்போதைக்கு ரெண்டு ஒப்பந்தம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இப்போதைக்கு கிரவுண்ட் லெவலில் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் கன்ஃபார்ம் இது லாஸ்ட்டில் இந்த மூவி ஃபுல்லாகவே கிரவுண்ட் லெவலில் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் எண்டிங் அப்போ இவங்க மல்டிவர்ஸை கனெக்ட் பண்ணி முடிக்கலாம். பிகாஸ் இது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கு இடைப்பட்ட காலத்தில் வருது. நிச்சயமாக இது மல்டிவர்ஸை பேசியே ஆகணும். ஸோ பாசிபிளி இந்த எண்டிங்கில் மல்டிவர்ஸுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்த வகையில் ஸ்டோரி முடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே காமிக்கோட எப்படி ஒத்தி போகிற பார்த்துருவோமா. ஆக்சுவலி காமிக்கில் நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா சூலர் அப்போ கவர்மெண்ட் கீழே இருப்பாங்கல்ல அவெஞ்சர்ஸ்மே. அப்போ ஐமன் டீமில் நம்ம ஸ்பைடர்மேன் இருப்பார். ஐமன் மூலியமாக ஸ்பைடர்மேனோட மாஸ்க் கலட்டி எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் முன்னாடி நான் தான் போயிட்டு இருப்பாக்கன்னு ஓப்பனாகவே அறிக்கை கொடுத்துருவார். இதை தெரிஞ்சுட்டு நம்ம கிங் என்ன பண்ணுவார்னா ஆட்கள் அனுப்பி கொல்ல பார்ப்பார் அவங்க ஃபேமிலியே. அப்போ திரைத்தரமாக அது ஆன்மே விழுந்து புல்லட் பட்டுரும். ஸோ ஆன்மி இப்போதைக்கு சாதாரண நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் புஷ்டர்கிட்ட போய் ஒரு டீல் போடுவார். என்னோட ஆன்மி எப்படியே காப்பாற்றி கூட அப்படின்னு மெஃபிஸ்டோ கிட்ட கேட்க, அதுக்கு மெஃபிஸ்டோ என்ன சொல்லுவார்னா, உன்னோட ஆன்மையோட நான் திருப்பி தரேன், அதுக்கு பதிலாக உனக்கும் மேரேஜுக்கும் நடந்த அந்த மேரேஜோட எல்லா நினைவுகளும் ஃபுல்லாக ஆளும் அப்படின்னு நம்ம மெஃபிஸ்டோ டீல் கேட்பாரு. நம்ம ஸ்பைடர்மேன் அதுக்கு ஒத்துப்பார். ஸோ அதே மூலிமா நம்ம ஆன்மையை காப்பாற்றப்பட்டுருவாங்க. அண்ட் நம்ம மேஜனுக்கும் பீட்டர் பாஸுக்கும் நடந்த கல்யாணம் எல்லாருக்கும் மறந்து போயிடும். இந்த டீலில் பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேன் அந்த ஐடென்டிட்டி எல்லாருக்குமே மறந்து போகிறமே நம்ம மெஃபிஸ்டோ பண்ணிடுவார். இந்த காமிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஒன் மோர் டே அந்த காமிக்கை பேஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமே காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் உள்ள காமிக் பேர் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த காமிக்கில் நம்ம ஸ்பைடர்மேன் குட்டி அந்த கிரவுண்ட் லெவல் பில்டர் சமாளிப்பார், குட்டி பசங்க சமாளிப்பார். அப்புறம் அவருக்கு ஒரு நியூ லவ் இன்ட்ரெஸ்ட் காமிக்கப்பட்டிருக்கும், ஜாக்பாட்னு. அண்ட் இந்த காமிக்கில் மெயின் வில்லனாக நம்ம மிஸ் நெகட்டிவ் தான். அவர் காமிக்கில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக காமிக்கப்பட்டுருவார். பாசிபிளி அவர் வரலாம். இப்போதைக்கு ரூமர் படி நம்ம ஸ்பைடர்மேன் கேமில் வாய்ஸ் ஆக்டராக இருந்த மார்ட்டின் லீ நான் அதை ப்ளே பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன், ஒரு லைவ் ஆக்ஷன் கேரக்டர் ப்ளே பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ பாசிபிளி மிஸ் நெகட்டிவுமே இந்த படத்தில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் மெயின் வில்லனாக அவங்க புஷ் பண்ணலாம். அண்ட் ஒரு ரூமர் படி நம்ம கெமிலியான் யாருப்பா இவர் கேட்குறீங்களா, குமார் யார் இவரு? ஆக்சுவலி இந்த கிரேவன் இந்த மூவியில் காமிக்கப்பட்டிருப்பாரு. இந்த கெமிலியனோ கேரக்டர் இவரால் உருவத்தை மாற்ற முடியும். இந்த கேரக்டருமே இந்த படத்தில் ஒரு வில்லனாக வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி இந்த கேரக்டருமே வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குட்டி வில்லனாக இருக்கலாம். இந்த மூவியில் எக்கச்சக்கமான நீங்கள் கிரவுண்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க அப்போ மிஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி இதை வகையில் நம்ம கெமிலியன் வரலாம். ஒரு பெரிய போல கிடையாதுங்க, உருமாட்டுவார் அவ்வளோதான், மாதிரி ஃபீல் பண்ணுவார் அவ்வளோதான் இந்த கேரக்டரோட பவரு. ஸோ பாசிபிளி வரலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மிஸ் நெகட்டிவ் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவர் தான் ஃபீஸ்ட், ஸோ மேன்மேன் தான் நடத்துவாங்களே ஒரு சேரிட்டி மாதிரி, அந்த இதுக்கு அவர் தான் லீடராக இருப்பார். இப்போதைக்கு நம்ம ஆன்மே போயிருக்கோம். ஸோ பாசிபிளி அந்த இடத்த பிடிக்க நம்ம மிஸ் நெகட்டிவ் வந்திருக்கலாம், இடத்துக்கு பதிலாக வந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லி நம்ம மிஸ் நெகட்டிவ் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் வில்லனா ப்ளே பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் நம்ம சேடி சிங் கண்கள் ரெண்டும் கல்யாணி சிரிப்போ சிந்து பைரவி நீ பார்க்கும்
வாவ், நம்ம ஸ்ட்ரேஞ்சிஸ் ஆக்டர் உண்மையை எல்லாருமே பார்த்து பழகிருப்பீங்க. என் ஃபேவரட் கேரக்டர் உண்மையிலே. அண்ட் இந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ண போகிறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே விஷயம் போல இல்லை, நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு புது லவ் இன்ட்ரெஸ்ட் வந்திருப்பாங்கன்னு ஜாக்பாட். ஆக்சுவலி காமிக்கில் அவங்க தான் வந்திருப்பாங்க. 2 பேருமே சூப்பர் ஹீரோஸ். 2 பேருமே குட்டி அந்த ஸ்ட்ரீட் வில்லன்ஸை சமாளிச்சுட்டு இருப்பாங்க. காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி அந்த கேரக்டரை ப்ளே பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா சேல்ஸின் மிகப்பெரிய ஆக்டர், அவங்க சும்மா கெஸ் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. பாசிபிளி நம்ம ஸ்பைடர்மேன் எம்ஜியை விட்டு போயிட்டாரு. ஸோ பாசிபிளி ஒரு புது கேரக்டர், ஒரு புது லவ் இன்ட்ரெஸ்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இந்த கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண படலாம். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டுமே இருக்கணும். பாசிபிளி ஹாரி ஆஸ்பார்ன். இதுக்கப்புறம் ஆஸ்பார்ன் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பாசிபிளி இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நெட்டு போயிட்டாரு. அவருக்கு இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. அந்த கேரக்டரை ஃபில் பண்ணுற வகையில் நம்ம ஹாரி ஆஸ்பார்ன் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தால் உண்மையிலே பட்டாசாக இருக்கும். நான் 2 பேர் கெமிஸ்ட்ரி பக்காவாக இருக்கும். பாசிபிளி ஹாரி ஆஸ்பார்ன் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு 2 கேரக்டர் ஃபில் பண்ணோம். அவர் ஸ்பைடர்மேன் புது ஃப்ரெண்ட் அண்ட் நியூ லவரையும் சைடு சீன் நம்ம ஸ்பைடர்மேன் நியூ லவராக வரலாம். அது ஃபீமேல் வில்லனாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மூவியில் ஒரு ஃபீமேல் வில்லன் இருக்கிற பேசிட்டு இருக்காங்க. பாசிபிளி அப்படி இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேபி இருக்க வாய்ப்புகள் 50-50 இருக்குது கைஸ் உண்மையிலே. பட் நிச்சயமாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூட்டி வந்து நான் சொன்ன காமிக்கை பேஸ் பண்ணி இருக்கோம். ஏன்னா அவங்க ஃபுல்லாக மாற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான காமிக்கை அவங்க மாற்றி தான் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஆவன்ஜர்ஸ் பால்ட்ரான் ஈஃபெண்டோ எல்லாமே காமிக் பேஸ் பண்ணி இருக்காது. பட் நிச்சயமாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மூவி ஒரு கிரவுண்ட் லெவலாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது கைஸ். நிச்சயமாக நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தாட் ரிவ்யூஸை மறக்கல கமெண்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எப்படி இருக்க போகுது நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஆசம் பார்க்குறேன். அண்ட் பாய்.